பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, இந்த பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரண்டை நாம் வருகிற பொழுது அவர் அந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவான தீர்வை வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்நாளிலே நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சில நேரங்களில் சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரலாம், ஓரளவு பெரிதான பிரச்சனைகள் வரலாம். சில நேரங்களில் கோலியாத்துகள் நமக்கு எதிராக வரலாம், மிகப்பெரிய போராட்டங்கள், புயல் காற்றுகள் என்று நமக்கு வரலாம். ஆனாலும் கூட அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மை உடையவராக இருக்கின்றார். இயேசுவை சிலுவையில் அடித்து அவர் தன் ஜீவனை விட்ட பொழுது அவரை அடக்கம் செய்தார். இயேசுவை அடக்கிவிட்டோம், இனி நமக்கு ஒன்றுமில்லை, இனி அந்த மனிதனால் எழும்பவே முடியாது என்று சொல்லி எல்லாரும் சொன்னார்கள். ஆனாலும் மரணத்தையும் ஜெயித்து நம்முடைய ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் ஒரு நல்ல செய்தி இந்த நாளிலே. எனவே ஒருவேளை மரணத்தையும் கூட ஜெயிப்பதற்கு வல்லமை படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய வாழ்வை தலைகீழாக புரட்டி போடுவதற்கு அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். ஆனாலும் கூட பல நேரங்களிலே பல விதமான சோர்வுகள், பல கவலைகள், பல போராட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகளை நெருக்குகின்றன. தேவனுடைய பிள்ளைகள் என்றாலே பல விதமான போராட்டங்களையும் பல விதமான நெருக்கங்களையும் அவர்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அதுக்காக உபத்திரவத்திலே நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது. நாம் உபத்திரவத்தை ஜெயிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு உண்டு. எனவே நீங்கள் இன்றைக்கு ஒரு போராட்டத்தின் மத்தியில் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, நான் இந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும், நீர் ஜெயித்தது போல நானும் ஜெயிக்க வேண்டும், இந்த கட்டுகளிலிருந்து நான் என்னை விடுவிக்க வேண்டும். சிம்சோன் அப்படித்தானே ஜெபித்தார். அவர் கடைசி வரைக்கும் நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், நான் மொட்டை மண்டையோடையே நான் வாழ்கிறேன், குருடனாகவே நான் வாழ்கிறேன், நான் அடிமையாகவே வாழ்கிறேன். அவர் தன் தோல்வியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் வெற்றி பெற வேண்டும், மறுபடி எழும்ப வேண்டும் என்று அவர் போராடினார், வெற்றி பெற்றார். நீங்கள் போராடினால் வெற்றி பெறுவீர்கள், தோல்வியை ஏற்றுக்கொண்டால் கடைசி வரைக்கும் தோல்வியோடு கூட வாழ வேண்டியது தானே. எனவே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவோம், முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். அப்பொழுது நம்மை போல சாதித்த நமக்கு முன்பாய் செல்லுகிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றார். தீர்த்துக்குரியவர்களே, நாம் இந்த நாட்கள் விடுமுறை காலத்தில் இருக்கிறோம். பல இடங்களுக்கு, வீடுகளுக்கு சென்று ஜனங்களை சந்தித்து ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபித்து வருகிறேன். ஜூன் 19 தான் காலேஜ். நாமக்கலிலிருந்து என்னை ஜெபிக்க அழைத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு வீட்டுக்கு போய் நான் ஜெபித்து விட்டு, இவ்வளவு ஆசிரியத்திலிருந்து அவ்வளோ தூரம் வந்துவிட்டு வீணாக திரும்பாதபடி அங்கே ஒரு கூட்டத்தை நடத்த நான் விரும்புகிறேன். எனவே நாமக்கல்லில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், நம்முடைய நிகழ்ச்சிகளை தினந்தோறும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒரு ஊழியத்தை நடத்துவதற்காக என்னை அணுகும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு திருமண மண்டபம் இல்லை ஒரு சர்ச்சில் வைத்து நாம் ஒரு நாள் கூட்டத்தை நடத்தலாம். அப்பொழுது அநேக ஜனங்கள் அங்கு வந்து ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வருகிற சனிக்கிழமை 1ஆம் தேதி மாதத்தில் முதல் நாள், முதல் சனிக்கிழமை
நகர்கோவில் ஜனங்களே, உங்களை தேடி உங்கள் அன்பு சகோதரனாகிய நான் வருகிறேன். காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது நம்முடைய விடுதலை நாள் கூட்டம். வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் WCC காலேஜ். கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா இருக்கும். பெதஸ்தா காம்ப்ளெக்ஸ் கடுத்தாப்பில் விஜயதா மண்டபம், கடுத்தாப்பில் OMC ஹால் இருக்கிறது மேற்கு பகுதியில். நீங்கள் தாராளமாக வரலாம். வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளும் விடுதலையை நீங்கள் தாராளமாக பெற்றுச் செல்லலாம். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்காகவும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். அனைவருக்கும் நல்ல ஒரு விருந்து வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நாஸ்திரேயத்தில் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர்களும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு சிறப்பாக நடந்து வருகிறது. அநேகர் அங்கு வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு தங்கியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய இடங்கள் இருக்கிறது. எனவே வயதான காலத்தில் இருக்கிறவர்கள், ஒருவேளை ஆவிக்குரிய முதியோர்களும் வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த முதியோர் இல்லத்தில் எல்லா வசதியும் இருக்கிறது. நல்ல சிறப்பான உணவு, காற்றோட்டமான இடம், வாக்கிங் போகலாம். மாளிகை ஒட்டி, தேவனுடைய மாளிகை ஒட்டி தான் அது இருக்குது. எனவே நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஒரு அங்கே தங்கியிருந்து ஊழியத்தை நடத்துவதற்கு ஒரு பாஸ்டர் நமக்கு தேவைப்படுறாங்க. நர்சஸ், பெட்ரிட்டன் உள்ளவங்களை கவனிக்கிறதுக்கு தேவைப்படுறாங்க. இதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் மக்கள் தொகை அங்கே முதியோர் இல்லத்தில் ஆரம்பிக்கிறது. அவர்களை நாம் அழைத்து செல்வதற்கு ஒரு வேன் நமக்கு தேவைப்படுகிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, அங்கே நாம் அந்த முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான உணவை வழங்கி வருகிறோம். ஆனாலும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பிறந்த நாள், நினைவு நாள், திருமண நாள் வருகிற பொழுது நீங்கள் அதை கொண்டாட விரும்பினால் இங்கே இருப்பவர்களுக்கு இலவசமாக நீங்கள் உணவளிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். காம்பவுண்டு வால் இதற்கு நாம் அமைக்க வேண்டும். ஃபேவர் பிளாக் ரோடு போட வேண்டும் என்று நிறைய காரியங்கள் உண்டு. இவைகளையெல்லாம் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். எலிசா இரட்டிப்பான வல்லமையை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். அது அவருடைய நீண்டகால கனவு. என்னுடைய எஜமானனை விட 2 மடங்கு வல்லமையோடு நான் இந்த பூமியில் வாழ வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று. அந்த நீண்ட நாள் கனவு இப்பொழுது நிறைவேறிவிட்டது. ஆண்டவர் அபிஷேகித்து விட்டார், 2 மடங்கு வல்லமையை கொடுத்து விட்டார். நாம் கனவு காண்கிற பொழுது, நாம் ஆசைப்படுகிற பொழுது, முயற்சி எடுக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக அந்த கனவுகள் நனவாகிற நாட்களை தருகிறார். எலிசா அந்த கனவை கண்டார். இரட்டிப்பான வல்லமை வேண்டும், பெற்றுக்கொண்டார். நீங்களும் யாராக இருந்தாலும் சரி, கனவு காண்பீர்கள் என்றால், ஆசைப்படுவீர்கள் என்றால், ஊழியக்காரர்களுக்கு செருப்பாக தேய்வீர்கள் என்றால், எல்லா பணிவிடைகளையும் செய்வீர்கள் என்றால், எதை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ள முடியாது என்று எதுவுமே இல்லை. இங்கு நான் கண்ணிக்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவர் யோர்தானை 2ஆக பிளக்கிறார். யோர்தான் 2ஆக பிரிக்குது, கிராஸ் பண்ணுறாரு. எல்லோரும் காலில் விழுறாங்க. அவரை தீர்க்கதரிசியாக எலியாவுடைய இடத்துல ஏற்றுக்கிறாங்க. உடனே அந்த பகுதி மக்கள்லாம் வராங்க. ஐயா, எங்கள் ஊர் நல்ல ஊர், நல்ல மெயின் இடத்துல இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி, மிகவும் துரஷ்டவசமாக தண்ணீர் அங்கே பால்பட்டு விட்டது, நிலமும் பால்பட்டு விட்டது என்று சொல்லி அங்கே அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். இவ்வளவு ஒரு சிறப்பான இடத்துல இருக்குது, இவ்வளோ பெரிய ஊர், ஆனால் தண்ணீர் இல்லை, தண்ணீர் அங்கே பால்பட்டு கிடக்கிறது என்று அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். அன்றைக்கு ஒரு இடத்துல நின்று கொண்டு இருந்தேன். அப்பொழுது அங்கே பைக்கில் 2 பேர் அங்கங்கே பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டே இருந்தவங்க, ஐயா அங்கே தண்ணிலாம் எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்ல வசதியை, என்ன விஷயம் சொல்லி கேட்டேன். நாங்கள் நிலம் வாங்க யோசித்திருக்கிறோம் ஐயா, அதனால தான் கேட்குறோம் அப்படின்னாங்க. நிலம் வாங்கி அதில் வீடு கட்டி அவங்க வசிக்க போகிறாங்க. அவங்க கேட்குற கேள்வி பார்த்தீங்களா, ஒரே ஒரு கேள்வி தான், தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் என்று சொல்லி. அப்படி என்றால் ஒரு குடியிருப்பு வேண்டுமென்றால் தண்ணீர் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தாராளமாக ஏராளமாக வேண்டும், சுவையான தண்ணீராக இருக்க வேண்டும். அது குடிப்பதற்கு பயன்பட வேண்டும், கால்நடைகளுக்கு பயன்பட வேண்டும்,
செடிகளுக்கு தண்ணீர் பாய்க்க வேண்டும், மரங்களுக்கு தண்ணீர் பாய்க்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் தண்ணீர் தேவை. தண்ணீர் சிறப்பாக இருந்தால்தான் ஒரு இடம் செழிப்பாக இருக்க முடியும். அத்தனை நாகரீகங்களும் அந்த ஆற்றண்டங்கரையில் தான் அது தோன்றியது என்று வரலாறு சொல்லுகிறது. திருநெல்வேலியிலிருந்து தாமிரபரணி எங்கெல்லாம் ஓடி வருகிறதோ அந்த ஆற்றங்கரையில் தான் மக்கள் சிட்டிஸை கட்டினாங்க, மிகப்பெரிய ஊர்களை கட்டினாங்க. ஆழ்வார்த்தினகிரி, தெந்திரிப்பிறை எல்லாமே அந்த ஆற்றங்கரை தாமிரபரணி ஆற்றை ஒட்டி தான் அந்த காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களை, தண்ணீர் ஒரு நாட்டை செழிப்பாக்குகிறது, ஒரு ஊரை செழிப்பாக்குகிறது, ஒரு கலாச்சாரத்தையே உருவாக்குறது என்று நாம் வரலாற்றை படிக்கிற பொழுது தெரிந்து கொள்கிறோம். அப்படி இருக்கத்தக்கதாக தண்ணீர் பால்பட்டு விடும் என்றால் அது எல்லாமே பால்பட்டு விடும், எல்லாமே கெட்டு போய்விடும். அன்றைக்கு நாகரிகத்திற்கு ஆரம்பித்தவர்களுக்கு தான் தண்ணீர் தேவையா? இன்றைக்கு தண்ணீர் தேவையில்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் தண்ணீர் தேவையா? நமக்கு தண்ணீர் தேவையில்லையா என்றால் கண்டிப்பாக தேவை. ஆசீர்வாதத்தின் சரியான அடையாளம் தான் தண்ணீர். தண்ணீர் எங்கே இருக்கிறதோ அந்த இடம் செழிப்பாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இங்கே இந்த தண்ணீர் சரியில்லை என்று சொல்லி எலிசாட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள், இது சரி பண்ணி தாங்க ஐயா. எப்பொழுது ஒரு பொறுப்பை எடுத்தாரோ, எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அப்பொழுது அவரிடத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. அந்த பிரச்சனை சாதாரணமான பிரச்சனை இல்லை. தண்ணீர் பால்பட்டு கிடக்கிறது, சரி பண்ணி தாங்க, அப்போ தான் நாங்கள் குடியிருக்க முடியும். பால்பட்டு கிடக்கிற தண்ணீரை எப்படி நல்ல தண்ணீராக மாற்ற முடியும் என்பது ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இந்த நாட்களாவது டெக்னிக்கலாக எவ்வளோ செய்கிறாங்க. மழையே பெய்ய வச்சிடுறாங்க. துபாயிலலாம் ஃபுல்லாக மழை, செயற்கை மழை தான். மேகங்களை கொண்டு வந்து தண்ணீர் மழை பெய்ய வைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி டெக்னாலஜிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் இதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அங்கு எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர் அதை எப்படி எடுத்தார் என்பதை தான் இந்த நாளில் நான் காண்கிறோம். இன்றைக்கும் கூட பிரியத்துக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான இந்த தண்ணீர், மிகவும் முக்கியமான ஆசீர்வாதம், அது பால்பட்டு போய் கிடக்கலாம். பால்பட்டு கிடக்கிறதுனால சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை பிஸ்னஸில் ஒரு கசப்பான ஒரு நிலைமை இருக்கலாம். பால்பட்டு போய் கிடக்கலாம். குடும்பம் பால்பட்டு போய் கிடக்கலாம். சரீரம் பால்பட்டு போய் கிடக்கலாம். அதனால் வாழ்வதற்கு இது ஏற்றது இல்லாமல் போய்விட்டதே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். பால்பட்டு விட்டது என்பது மிகவும் வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஆனாலும் கூட இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இந்த தண்ணீரை போலவே பால்பட்டு கிடக்கின்றன என்று நான் காண்கின்றோம். நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்கும்போது பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு கூட அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா பிள்ளைங்க ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்கய்யா, ஸ்கூலுக்கு போகிறதில்ல, காலேஜுக்கு போகிறதில்ல. பிள்ளைங்க வந்து ரொம்ப மோசமான குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிட்டாங்க, குடிச்சிட்டே திரிகிறாங்கய்யா. வாழ்க்கை பால்பட்டு போய்விட்டது. அவனுடைய எதிர்காலம் பால்பட்டு போய்விட்டது. படிப்பு பாழாகிவிட்டது. எல்லாமே பாழாகிருச்சு, ஒன்றுமே கிடையாது. கனி கொடுக்க வேண்டிய பிள்ளை, பெற்றோர்களை தூக்கி சுமக்க வேண்டிய பிள்ளை இப்பொழுது அங்கே ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டதை காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் நினைக்கின்றேன். அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு பால்பட்டு போயிடுச்சு, பாலாகி போயிடுச்சு. ஒரு வாலிப மகள் தன்னுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு தேர்வை தெரிந்தெடுத்து முன்ன பின்ன தெரியாதவங்க கூட ஓடி போகும் பொழுது அப்படி வாழ்க்கை பாழாய் போய் விடுகிறது. பிள்ளைகளோடு கூட அவள் நடுத்தரவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. பிஸ்னஸில் நம்பக்கூடாதவங்களை நம்பினதுனால, பார்ட்னர்ஷிப் எடுத்ததுனால பிஸ்னஸ் பாழாகி போச்சு. நகைகளை எடுத்து முன்னப்பிட தெரியாதவங்களை நம்பி கொடுத்ததுனால நகைகளெல்லாம் போய்விட்டன, வாழ்க்கையை பாழாகி விட்டது. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பாழாய் கிடக்கிறது. நிறைய பில்டிங்களை நம்ம பார்க்கும்போது, ஊர்களில் பார்க்கும்பொழுது 30 வருஷம் 50 வருஷம் ஆட்களே அதில் இல்லாமல் பாலடைந்து கிடக்கிறது. பாலடைஞ்ச பங்களா அப்படிம்பாங்க. காரணம் என்ன? ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு அவசரம், ஏதோ மனிதர்களுடைய ஏதோ ஒரு தவறான காரியம், தவறான முடிவு அந்த இடத்தை பாழாகி விடுகிறது. சும்மா பாழாக முடியாதுங்க. இங்கே தண்ணி பாழாகி கிடக்குன்னா சும்மா பாழாக இருக்காது. ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான்
இப்படிப்பட்ட ஒரு பாழாய் கிடக்கிற ஒரு அனுபவங்கள் வரும். ரொம்ப நாளைக்கு முன்பு நான் கேள்விப்பட்டேன், ஒரு மனிதன் பெரிய பணக்காரராக இருந்தார். அந்த பணம் அவரை மமதை கொள்ள வைத்தது, அவரை முரடனாக வைத்தது, யாரையும் இரக்கமில்லாமல் நடத்தினார். ஒரு சமயம் அவருடைய பெரிய தோட்டத்துக்குள்ளாக கால்நடைகள் வந்துவிட்டன, மாடுகள் வந்துவிட்டன. உடனே அவர் கோபம் கொண்டு அந்த மாடுகளை பிடித்து வர சொல்லி அந்த மாடுகளுடைய கால் பாதங்களை எல்லாம் வெட்டி போட்டார். வெட்டி போட்ட உடனே அவைகள் எல்லாம் கீழே விழுந்து துடித்தன. எந்திரிச்சு நிற்க முடியாது, நடக்க முடியாது, துடித்தன. அப்பொழுது அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஏழைகள், ஐயா இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே, கால் இல்லாமல் எப்படி எங்கள் மாடுகள் நிற்கும்னு சொல்லிட்டு என் தோட்டத்துக்குள்ளே வந்து மேய்ஞ்சிச்சில்ல, அப்போ அப்படி தான் செய்வேன்னு சொல்லி அவர் பெருமையாய் பேசினார். எள்ளி நகையாடின. அவருடைய கண்ணீர் அவர்களுக்கு, அந்த பணக்காரருக்கு வந்து ஒரு விளையாட்டாக இருந்தது. ஏழையின் கண்ணீரை அவர் கண்டுகொள்ளவே இல்லை, சிரித்து கொண்டே போனார். அவரை ஒருவர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் என்னவாயிற்று தெரியுமா? அவருடைய மகனுக்கு திருமணமாகி பிள்ளை பிறந்த பொழுது அந்த பிள்ளைக்கு பாதங்களே இல்லாமல் போய்விட்டது. சரி, பிள்ளை தான் அப்படி ஆகிப்போச்சு, ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு. 2வது பிள்ளை பிறக்கட்டும் சொல்லி பார்த்தா அந்த பிள்ளைக்கும் பாதமே இல்லாமல் பிறந்துதான். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார், நான் அந்த மாடுகளின் பாதங்களை வெட்டினபடினாலே சாபம் என் குடும்பத்திலே வந்துவிட்டது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது என்று சொல்லி அவர் நினைத்தாரா. என்றைக்கோ மனிதர் செய்கின்ற பாவங்கள், பணத்தின் மிகுதியினால், வாலிபத்தின் மிகுதியினால் மனிதர்கள் செய்கிற பாவங்கள் அது அவர்களை தொடர்ந்து வரும் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். குடித்துவிட்டு வெறித்துவிட்டு வந்து கெட்ட வார்த்தை பேசுகிற பொழுது, பிறரை காயப்படுத்துகிற பொழுது, ஊழை எடுக்கிற பொழுது, பிறருடைய மனதை வேதனைப்படுத்துகிற பொழுது, சம்பந்தமே இல்லாத நபர்களை டிராவல் பண்ணுகிற பொழுது, டிஸ்டர்ப் பண்ணுகிற பொழுது, ஏழை விதவைகளை டிஸ்டர்ப் பண்ணுகிற பொழுது, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு தேவையில்லாமல் சண்டையை இழுக்கிற பொழுது, அங்கு வடிக்கப்படுற கண்ணீர் அவருடைய வாழ்க்கையை பாழாக்குகிறது. அவர்களுக்கு பின்பாக அந்த பாவங்கள் அவர்களை தொடர்ந்து வருகிறது. அதைத்தான் இங்கு காண்கிறோம். எல்லாம் பாழாய் கிடந்தது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை, இன்றைக்கு எவ்வளவோ குடும்பங்கள் பாழாய் கிடக்கின்றன. நீங்கள் ஊர்லேருந்து வெளியே போகும்போது ஒரு பெரிய பில்டிங் பாழாய் கிடக்கிறது. அவங்க எதிர்த்தாப்புல ஸ்கூல் கட்டியிருந்தாங்க, ஸ்கூல் பாழாய் கிடக்குது. சொத்துக்கள் எல்லாம் பாழாய் கிடக்குது. நான் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே செல்லுவேன். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பெருமை, ஏதோ ஒரு அகம்பாவிதமான வார்த்தை, ஏதோ ஒரு அப்பாவியுடைய கண்ணீர் சிந்தியது காரணமாக இருக்கலாம், பாழாய் போக வைத்திருக்கலாம். இன்றைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ குடும்பங்கள் பாழாய் கிடக்கின்றன, வீடுகள் பாழாய் கிடக்கின்றன, நிலங்கள் பாழாய் கிடக்கின்றன, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பாழாய் கிடக்கிறாங்க. பெரிய பெரிய சினிமா நடிகளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பிச்சைக்காரர்களாக இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் சினிமாவில் கொடிகட்டி பிறந்தவங்க இன்றைக்கு ஏழையாக இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன காரணம்? நலமாக இருந்த பொழுது, எல்லா நலமாக இருந்த பொழுது, எல்லா ஆசீர்வாதமாக இருந்த பொழுது, எக்கச்சக்கமாய் பணம் கொட்டி கிடந்த பொழுது, தேவன் அளவில்லாமல் அவர்களை ஆசீர்வதித்த பொழுது செய்த பாவங்கள் வாழ்க்கை இன்றைக்கு பாழாய் போக வைத்திருக்கின்றன. பணம் எல்லாம் நலமாக இருக்கும் பொழுது, வெற்றி மேல் வெற்றி வரும் பொழுது தலைகால் தெரியாமல் ஆடிடாதீங்க, ரொம்ப ஆபத்து. நிறைய பேர் அப்படி ஆடுறாங்க. பணம் அதிகரிக்கிற பொழுது நாம் பயப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் அது சரியாக ஹேண்டில் பண்ணலாம், சாபமாக மாறிவிடும். அது ரெக்கை கட்டி பறந்து போய்விடும். சாபமான நாட்கள் வந்தால் நம்ம தாங்க முடியாது. பிரித்துக்குரியவர்கள், அது பிள்ளைகள் மேலே சாபமாக வந்துவிடும், பேர பிள்ளைகள் மேலே சாபமாக வந்துவிடும். பெருமை ஆண்டவருடைய கோபத்தை கொண்டு வருகிறது. அப்பாவிகளை நான் கண்ணீர் சிந்த வைக்கிற பொழுது அது சாபத்தை கொண்டு வருகிறது. நியாயமான காரியங்களை செய்யாமல் நாம் விட்டு விடுகிற பொழுது, ஏழைகளை ஒடுக்குகிற பொழுது, சம்பளத்தை கொடுக்காம நம்ம பிடுங்கிக் கொள்ளுகிற பொழுது இது சாபமாக அது மாறுகிறது, பால் பட்டு போய்விடுகிறது. இன்றைக்கு எலிசாக்களா நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். அன்னைக்கு எலிசா இருந்தார், இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கிறேன். நமக்கு இப்படி பாழாய் கிடக்கிறவருடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றுகிற கடமை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு வர்றவங்க எல்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் செல்வ செழிப்பாக இருந்தோம், யா இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு காலத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன், யா இப்போ சரீரத்தில் பலனே இல்லை. ஒரு காலத்தில் என் மகா நல்லா படித்தாயா இப்போ ஸ்கூலுக்கு போக முடியாமல், காலேஜ் போக முடியாமல் இருக்கிறார். பாழாய் கிடக்கிற பட்டணங்களை, தண்ணீரை நாம் சுவையான தண்ணீராய் மாற்ற அழைக்கப்படுகிறோம். ட்ரெயின் ட்ராக்கை விட்டு கீழே விழுந்து கிடக்குது ரொம்ப வருஷமாக. அதை எடுத்து மறுபடியும் நாம் நிற்க வைத்து மறுபடியும் நாம் ஓட விட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது. சாபத்தை மக்களாலே சுமக்க முடியல.
இன்னைக்கு நிறைய பேர் வாலிப பெருமையினாலே, சேர்ந்திருக்கிறவங்கிற பெருமையினாலே எவ்வளவோ தீங்கை விளைவிக்கிறாங்க, பிறரை எவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க, அளவிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல ஒரு நாள் இது அவர்கள் மேலே பாயும் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே நாம் கவனமாக வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். எலிசாட்ட அப்படி சொல்கிறாங்க, ஐயா இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு. அவர் என்ன செய்தார் பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது எலிசா ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பும் போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அதை இடத்துல கொண்டு வந்த பொழுது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை இதில் போட்டு இந்நிலத்து தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனாலே சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். எலிசா சொன்ன வார்த்தையின்படி அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. எலிசா தயங்கலை, எலிசா பயப்படலை. எலிசா இது என்ன இதெல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னு அவர் கேட்கல. ஓகே, ஐ வில் டூ இட். கர்த்தர் என் கூட இருக்கிறார், அபிஷேகத்தின் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு புது ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இட்டு கொடுத்து இதில் உப்பு போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஒன்று உப்பை போட்டு கொண்டு வராங்க. உப்பு எடுத்து தண்ணீருக்குள்ளே போடுறார். போட்டு விட்டு சொல்கிறேன், இனி சாவு வராது, இது தண்ணீர் சுவையான தண்ணீராக இருக்கும், ஒரு நாள் நிலப்பால் வராதுன்னு ஆசீர்வதிக்கிறார். அதன்படி இந்நாள் வரைக்கும் அந்த நிலம் நல்ல நிலமாக இருக்கிறது. பாலாய் கிடந்த நிலம் இந்நாள் வரைக்கும் பாலாய் கிடந்த தண்ணீர் சுவையான தண்ணீராய் மாறிற்று. நிறைய ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உப்பு இல்லாமல் ஒரு பண்டத்தையும் நம்ம சாப்பிட முடியாது. எல்லாம் மிக டேஸ்டாக இருந்தாலும் உப்பு இல்லைன்னா அது பண்டம், அது பிரியாணியோ ஏதோ குழம்போ, உப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. காஃபி டீ எவ்வளோ டேஸ்ட்டாக வச்சாலும் சுகர் இல்லட்டா அது ஒன்றும் இல்லை. நீங்களும் நானும் தான் உப்பாக சுகராக இந்த பூமிக்கு இருக்கிறோம். எப்பேற்பட்ட பாழாய் போனவர்களும் உங்களிடத்தில் வருவார்கள் என்றால், நீங்கள் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீர்கள் என்றால், உங்களுக்குள்ளே இருக்கிற உப்பு அவர்களுக்குள்ளே பாயும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் அவர்களுக்குள்ளே பாயும். அப்பொழுது பாலாய் கிடக்கிறபடி வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் ஜெபத்துக்கெல்லாம் வரும்பொழுது கையில் வைத்து ஜெபிக்கிறோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மக்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், தலையில் கையை வச்சு ஒரு நல்ல உண்மையான ஊழியக்காரன் தலையில் கையை வச்சு ஒன்றும் சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே ஆசீர்வதிச்சாலே போதும். அந்த மனிதனுடைய நிலப்பால் மாறிவிடும். பாலாய் கிடக்கிற சரீரம் உயிர் பெற்றுவிடும். பாலாய் கிடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிஸ்னஸ் எல்லாம் உயிர் பெற்றுவிடும் என்பதை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் இந்த ஆவிக்குரிய மகனுக்கு எழுதுகிறார், எளிதில் எவர் தலையிலும் நீ கை வைத்து விடாதே, பிறருடைய பாவங்களுக்கு நீ உடன்பட்டு விடாதே என்று சொல்லுகிறார். நல்ல ஊழியக்காரன் கையில் வைக்கிற பொழுது அந்த பாவ சாபங்கள் ஊழியக்காரன் மேலே பாயுது. ஊழியக்காரனத்தில் இருக்கிற உப்பு, அந்த ஆசீர்வாதங்கள் சுவை அந்த மனிதனத்தில் பாயுது. நல்ல கை வச்சு போனோன்னா அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுறார். ஊழியக்காரனும் சரீரத்தில் பலகீனப்படுகிறார். ஆசிரியத்து கூட்டம் என்ன கூட்டம்னாலும் நம்ம கூட்டத்தின் இறுதியில் ஜனங்கள்லாம் ஆர்வமாக வராங்க, தனித்தனியாக ஜெபிக்க வராங்க. அவர்களுக்கெல்லாம் தலையில் கை வச்சு நம்ம ஜெபிச்சு விடுறோம். கூட்டம் நிறைவு பெற்று வீட்டுக்கு செல்லும் பொழுது சரீரம் அவ்வளோ பலகீனமாக இருக்கும். ஒரு 2-3 நாட்கள் சரீரம் அவ்வளவு பலகீனமானதாக சோறுக்குள்ளாக இருக்கும், தூக்கமாய் வரும், எதையுமே செய்ய பலன் இருக்காது. சோத்திரம் 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 சொல்லி 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 ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டு பலப்படுத்தி நார்மலாக மாற்றும். அதுக்குள்ளே அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அப்புறம் அதற்கு ஆயத்தமாகணும், அதுக்கு அங்கே போய் ஜெபம் பண்ணணும். ஊழியை முடிச்சுட்டு வந்த உடனே சரீரத்தில் பலனே இருக்காது. காரணம், அநேகரை தொட்டு ஜெபிக்கிற பொழுது, தலையை தொட்டு ஜெபிக்கிற பொழுது இங்கே இருந்து ஆசீர்வாதங்கள் செல்கிறன, அங்கிருந்து சாபங்கள் வருகின்றன. கிருபையினால தான் அதை மேற்கொள்ள முடியும். ஊழியம் செய்கிற தம்பி தங்கச்சி, எளிதில் இன்னொருடைய தலையில் கை வைக்காதீங்க. அதிக கிருபை உங்களுக்கு இருக்கும் என்றால் மாத்திரம் அதை செய்யுங்கள். இல்லை ரொம்ப யோசித்து பண்ணுங்க. இதனுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடித்தது. சொல்ல, இனி நிலப்பாளிராது, இனி தண்ணீரை குடிக்கலாம், இனி யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் வரைக்கும் இந்த ஜனங்கள் சுகமாக வாழ்கிறாங்க. அந்த ஊரில் தண்ணி நல்லா குடிக்கிறாங்க, மரணமே வரலை, சந்தோஷம் உண்டாயிற்று. உங்கள் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் பாயணும். அவருடைய பிள்ளைகளை வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பாலாய் கிடக்கிற நிலங்கள் உயிர் பெறணும். பாலடைஞ்ச பங்களாக்களை ஆண்டு மறுபடியும் உயிரோடு எழுப்பணும். இழந்து போனதை தரணும், இழந்து போன சந்தோஷத்தை தரணும், எல்லாத்தையும் தரணும்.
அதையெல்லாம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதரம் செலுத்துகிறோம். பாழாய் கிடந்த நிலத்தை ஆண்டவர், தண்ணீரை, அந்த பட்டணத்தை எலிசா ஆண்டவர் அழகானபடிக்கு மக்கள் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக, குடிக்கிற தண்ணீராக மாற்றினார். இன்றைக்கு வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது, மாற்றமே வரவில்லை. தேவன் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. கொஞ்ச கால ஆசீர்வாதம் தான், கொஞ்ச கால விடுதலை தான் இல்லை, நிரந்தரமான விடுதலைகளை, நிரந்தரமான சுகத்தை, நிரந்தரமான உயர்வை, ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. யார் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, இப்பொழுது அவர்களுமே கூப்பிடுவார்கள் என்றால் ஆண்டவரை, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவீராக அப்பா. ஆண்டவர், வேதனை என்ன, வியாதி தான் வேதனை, அந்த வேதனையே வேண்டாம். கையில் வலி, காலில் வலி, கண்ணில் வலி, நெஞ்சில் வலி, முதுகில் வலி, மூட்டில் வலி, நடக்க முடியல, மூச்சு மூட்டுது ஐயா, எந்திக்க முடியல, படுக்கையாக பிள்ளை இருக்கிறான், என் மகா இருக்கிற ஜோம் பண்ணுங்க. இன்றைக்கி வியாதியினால் எவ்வளோ பேர் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. மருத்துவத்தினால சுகம் கிடைக்குது, ஆனால் சில வியாதிகளுக்கு சுகம் கிடைக்குது. அநேக வியாதிகளுக்கு சுகமே இல்லை அப்பா. நீங்கள் தான் பரம மருத்துவர், பரம பரிகாரி. உடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது சுகத்தை தாருங்க, எப்படியாவது உடைய பிள்ளைகளை வாழ வைங்க. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே சோத்திரம், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாருங்க, ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வாருங்க என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே அது நீங்கட்டும், ஒரு சுகம் கிடைக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே புண்கள் என்ன புண்ணாக இருந்தாலும் மறையட்டும், தோளினாலே இதை மூடி விடுவீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவரை தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரை என்றாச்சா, கட்டி என்ன கட்டியாக இருந்தாலும் மறையட்டும். உடம்புல எந்த இடத்துல வேதனையை தாங்க முடியலன்னு சொல்கிறாங்களோ அந்த வலி அப்படியே மறைந்து போகட்டும். ஆண்டவரை, செயல்படாத அவயங்கள் இந்த நாளிலிருந்து செயல்படட்டும். உழந்த எலும்புகள் உயிரடையட்டும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரண கண்ணிகள் தெரித்து போகட்டும். விபத்தை சந்தித்தவர் பழைய பலனை அதிசயமாய் பெற்றுக்கொள்ளட்டும். வளைந்து போன சரீரங்கள் நேரான சரீரமாய் மாறட்டும் அப்பா. பட்டு போன சரீரங்கள் உயிரோடு கூட எழும்பட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அதே போலவே பிஸ்னஸ் இழந்து போனோம், பாழாகி போச்சு. ஒரு காலத்தில் செல்வ செழிப்பாக இருந்தோம், இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்கிறவங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவர், பாழாகி கிடக்கிறவைகள் ஆண்டவரை மறுபடியும் எழும்பட்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும், சத்துடைய வல்லமைகள் முறிந்து போகட்டும். இந்த நாளிலே தகப்பன்னு என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதை ஆசீர்வதிங்க. வருமானங்களை தாருங்க, செலவினங்களை அன்று அப்படியே நிறுத்துங்க. தேவையில்லாத செலவினங்கள், வட்டி கடன்கள், மீட்டர் வட்டி, 2 வட்டி, 4 வட்டி, 3 வட்டி, 10 வட்டி, 20 வட்டி, எல்லா வட்டிகளும் ஓடி போகட்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றுங்க. பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். பக்கத்து வீட்டினால பிரச்சனை, கூட பிறந்தவங்களால பிரச்சனை, நிறைய பேருக்கு எத்தனையோ பிரச்சனைப்பா. எத்தனை பேர் சிங்கங்கள் மத்தியில் வாழ்கிறாங்க, அந்த வாய்களை கெட்டி போடுங்க. நிம்மதியான வாழ்க்கையை தாருங்க. பிள்ளைகள் வாழ்க்கை போதைக்கு அடிமையாகிவிட்டது, கஞ்சாவுக்கு அடிமையாகிவிட்டது என்றால் நீர் அவர்களை மீட்டு தாருங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே சோத்திரம் ஐயா. பைக்கை வேகமாய் ஓட்டி மொட்டி அப்பாவிகளை கொண்டு தான கொலை என்னப்பட இருக்கிற வாலிபர்கள் எப்படியாதவர்களை சந்தித்து எப்படியாதவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் எல்லா இருளும் நீங்கட்டும். மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் பெற்ற தாய் தகப்பனை சண்டை போடுறது, அடிக்கிறது, கெட்டவ சொல்லி திட்டுறது போன்ற பிள்ளைகள், பல வருடங்களாயும் குடிக்க அடிமைப்பட்டு வேலைக்கு போகாமலே இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கற்று சந்திப்பீராக. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்வீராக. பல வருடமாகி திருமணமாகல, குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கி செய்யுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அமைதி சமானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாள் இந்தியாவிற்காக ஜெபிக்கிறோம். எல்லா மதத்தவர்களையும் மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர், அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். அறிவுப்படுத்துகிற ஜபத்தினாலே, காணிக்கையால தாங்க நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் தங்க அநேக முதியோரை அழைச்சிட்டு வாருங்க.
இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா. என் தகப்பனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. அங்கே தங்கி ஆண்டவர் நல்ல வேலை செய்வதற்கும் ஆட்கள் அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.